வணக்கம். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு தமிழக மக்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் பல்வேறு கோரிக்கைகள். இந்த கோரிக்கைகள் என்னவென்றால், உங்களுடைய வார்த்தையை வைத்து நம்ம இங்கே கணக்கீடு செய்ய உள்ளோம். அப்போது தீய சக்தி தூய சக்தி என்று இரு முனை பிரச்சாரம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க. தூய சக்தி நீங்கள், தீய சக்தி எதிர்க்கட்சிகள். அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே தூய சக்திக்கு தீய சக்திக்கும் மக்கள் எப்படி வாக்களித்து உள்ளார்கள் என்று கேட்டால், தூய சக்திக்கு 108 தொகுதியும், தீய சக்திகளுக்கு 127 தொகுதிகளும் கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் உங்களுடைய நிலைப்பாடு என்னவென்று தெரிய வரும். நீங்கள் தீய சக்தி என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் எதனால் நீங்கள் எதிர்க்கட்சிகளை தீய சக்தி என்று சொல்கிறீங்க அப்படின்னு விளக்கம் கொடுக்கணும். ஒன்று, அந்த தீய சக்தியினுடைய விளைவுகள் என்ன, தமிழ்நாட்டில் விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் தரணும். 2, மேலும் நீங்கள் மக்களிடம் சொன்ன விஷயங்கள் என்ன. தீய சக்திகள் எப்போதுமே தீய சக்திகளாக தான் இருக்கும். தூய சக்தியாக இருக்கும். இப்போ அரசியலை பொறுத்த வரைக்கும் இங்கே ஆதான் ஏவாள் வாழ்ந்த காலங்கள்லாம் அங்கே கிடையாது. இங்கே பைபிளில் வர பிசாசு தேவன் என்ற வசனங்கள்லாம் அங்கே கிடையாது மனித வாழ்க்கையில். ராமாயணத்தில் வர தேவதூதன் அதே போல் அரக்கன்லாம் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கும் பொழுது சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில் யாரும் இங்கே தீய சக்தியும் இல்லை, தூய சக்தியும் இல்லை. தீய சக்தி என்றால் என்ன, அதற்கு விளக்கம் கொடுக்கணும். நீங்கள் கண்டிப்பாக தீய சக்தி என்று சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் விளக்கம் தரணும். நீங்கள் தூய சக்தி என்றால் எதை தூய சக்தி என்று சொல்கிறீங்க, அதுக்கு எனக்கு விளக்கம் கொடுக்கணும். மேலும் இந்த தூய சக்தி என்று சொல்லக்கூடிய நீங்கள் தமிழகத்தை இதுவரைக்கும் ஆண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திமுக இருவருமே நீங்கள் தீய சக்தியாக தான் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ சுதந்திரம் பெற்று கிட்டத்தட்ட இந்த 2 கட்சிகளும் காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 60-70 வருட காலங்கள் ஆட்சி ஆண்டிருக்கிறது. அப்போது அந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டம் வரைக்கும் அவங்களாம் தீய சக்தியாக, எத்தனை அரசாங்கத்தில் எத்தனை இடர்பாடுகள், எத்தனை குளறுபடிகள், எத்தனை சமவெளிகள்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாத, எனக்கு தெரியலை. ஆக இங்கே தமிழகத்தில் அரசியலை பொறுத்த வரைக்கும் அடிதடி, கலாட்டா, சண்டை சாடிகள், கொள்ளைகள் நடப்பது இயல்பாக உள்ளது. இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னா பதவிக்காக நடக்கிறது. அப்போது நீங்களும் பதவிக்காக தான் ஆசைப்படுறீங்க. திரை உலகத்தில் உங்களுக்கு ஒரு மதிக்கத்தக்க ஒரு இடத்தை பிடிச்சிருக்கீங்க. அதில் நிறைய வருமானங்கள் வருகிறது. அதெல்லாம் நான் ஏன் விட்டுட்டு வரோம், 200 கோடியை நான் விட்டுட்டு ஏன் வரேன்னா மக்கள் சேவை ஆற்றுவதற்கு வரேன்னு சொல்கிறீங்க. மக்கள் சேவை ஆற்றுவதற்கு அரசியலுக்கு தான் மக்கள் சேவை ஆற்றணும்னு அப்படின்னு ஒன்றும் கிடையாது. அதாவது வேலை வெட்டிகள் இல்லாதவங்க தான் அரசியலுக்கு வரணும். நற்சிந்தனைகள் உள்ளவங்க தான் அரசியலுக்கு வரணும். நீங்கள் ஏற்கனவே ஒரு துறையில் நல்லா சிறப்பாக இருக்கீங்க. நல்லா உங்களுக்கு குடும்பத்திற்கு தேவையான, உங்கள் தலைமுறைக்கு தேவையான வருமானம் அதில் நிறைய வருது. இப்போ அரசியலுக்கு வருவதற்கு காரணம் என்ன, மக்களுக்கு சேவை செய்ய வரேன்னு சொல்கிறீங்க, நல்ல விஷயம். என்றாலும் கூட வரலாற்றில் இடம் பிடிக்கணும். நீங்கள் உலகம் அழிந்தாலும் கூட அந்த தமிழக வரலாற்றில் இடம் பிடிக்கணும். இந்த ஆண்டில் இந்த நபர் திரை உலகை விட்டு அதேபோல் அரசியலுக்கு தமிழகத்தை ஆட்சி செஞ்சார் என்று வரலாற்றில் இடம் பிடிப்பதற்காக நீங்கள் வந்தீங்க. மக்கள் சேவையாற்றலாம் வரல. இதுக்கு காரணம் நான் சொல்கிறேன். இதுக்கு நான் விளக்கம் தரணும் இல்லையா. நீங்கள் தீய சக்தி என்று சொன்னீங்க. அந்த தீய சக்தி உங்களுக்கு மக்கள் அளித்த வாக்கு எம்எல்ஏக்கள் கணக்கு என்ன, 108. அதில் நீங்கள் 2 தொகுதியில் போட்டிட்டீங்க. அந்த 2 தொகுதியில் ஒரு தொகுதியை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணி ஆகணும். அப்போ 107. தற்போது உங்கள்
கட்சி எம்எல்ஏக்கு மேலே 2 பேர் மேலே கேஸ். அப்போ அது 2 மைனஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு 105 தொகுதிகள் தான். இப்போ எதிர்க்கட்சிகளுக்கு, தீய சக்திகளுக்கு மக்கள் அளித்த வாக்கு என்பது 127 தொகுதிகள். ஒரு கட்சி தமிழகத்தில் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் 118 தொகுதிகள் வேணும். அது கூட எக்ஸாக்டாக 118 எப்போ கவருன்னே சொல்ல முடியாது. உங்கள் கட்சியாலே நீங்கள் ஜெயிச்சு நீங்கள் ஆட்சி அமைத்தால் கூட எந்த தருவாயில் அந்த ஆட்சி கவிழ் என்று சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட ஒரு ஆட்சி நீடித்து நிலைக்க வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட 130 தொகுதினாச்சும் கண்டிப்பாக ஜெயிக்கணும். அப்போ தான் 5 வருஷத்தை பூரணம் செய்ய முடியும். அந்த அடிப்படையில் உங்களுடைய கொள்கை கோட்பாட்டுக்கு மீறி 107 தொகுதிகளை ஜெயிச்சு அறுதி பெரும்பான்மை இல்லாத நிலையில் உங்களை எதிர்க்கட்சியாக விளங்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழமை கட்சிகளின் கூட்டணியோடு ஆதரவோடு நீங்கள் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தீங்க. அந்த கட்சிகள் அளித்த ஆதரவு கூட எத்தனை நாள் நீடிக்கும் என்ற மனக்குழப்பம், மனப்பேதலிப்பு இதெல்லாம் நிச்சயமாக இருக்கும். இங்கே அரசியல் வல்லுநர்களுக்கும் தெரியும், அரசியல் விமர்சகர்களுக்கும் இது தெரியும். ஏன் மக்களுக்கே நன்றாக தெரியும். நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை. அப்போது அனைத்து இந்திய அண்ணா திமுக அந்த கட்சி இருந்து பிளவுபட்டு தற்போது 25 எம்எல்ஏக்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் பல்வேறு விஷயங்களில் வந்ததுலேருந்தே குளறுபடியாக தான் செஞ்சிட்டு இருக்கீங்க. தூய சக்தியாக தான் இருக்க வேண்டும். ஒரு களத்தில் இறங்கி ஒரு குடும்பத்தை கெடுப்பது தவறு. குடும்பம் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திமுகவில் இருக்கின்ற எம்எல்ஏக்களை நீங்கள் இரண்டாம் நிலையில் உள்ள உங்களுக்கு ஆதரவு தரக்கூடியவர்களை மட்டும் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. இது தூய சக்தியா தீய சக்தியா என்று நீங்கள் தான் விளக்கணும். தூய சக்திக்கு ஒரு தூய நிலையை தான் எடுக்க வேண்டுமே தவிர தூய சக்தி எதை சந்திக்க வேண்டும். உங்களுடைய அகராதியில் நீங்கள் சென்ற விஷயங்கள்லாம் வேறு. தமிழகத்தில் நான் வெற்றி பெற்றுட்டேன், முதலமைச்சராகிட்டேன், நான் நல்லிணக்க அடிப்படையில் எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்ன நிலைப்பாடில் நான் மாறுபடுறேன். உங்களுடைய உள்கணக்கு வேறு, அங்கே வெளி வட்டாரத்தில் நல்லிணக்க அடிப்படையில் நான் போய் சந்தித்தேன் என்று சொன்னாலும் கூட அதில் உள்ள உள் சூட்சமம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அது உங்களுக்கு நல்லா புரியும். அதை நான் வெளிப்படையாக சொல்வதற்கு இல்லை. வெளிப்படையாக சொன்னால் கண்டிப்பாக அது மக்கள் ஈஸியாக புரிஞ்சு கொள்வாங்க. ஆகையினால் அப்போது அந்த அடிப்படையில் திரு எடப்பாடியாரை நீங்கள் சந்திக்கலை. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திமுக தலைவர், பொதுச் செயலாளர் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் ஆட்சி கட்டில். இது எனக்கு விருப்பு வெறுப்பெல்லாம் யாரும் இல்லை. எந்த கட்சியும் எனக்கு தேவையில்லை, எந்த கட்சியும் சார்ந்தவன் அல்ல. நான் அனைத்து இந்திய அண்ணா திமுகவின் கட்சி தலைவராக தற்போது இருக்கிறார் இப்போ எடப்பாடி பழனிசாமி. அவர் எம்எல்ஏ பதவி இருக்கும்போது வணக்கம் தெரிவிக்கும் போது நீங்கள் தெரிவிக்கலை. அதே போல் அதன் நிலைப்பாட்டில் நீங்கள் கரெக்டாக 2 நாள் கழித்து இங்கே சட்டசபையில் உங்களுடைய அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்கும் வண்ணத்தில் அந்த 25 அனைத்து இந்திய அண்ணா திமுக எம்எல்ஏக்கள் 25 பேர் உங்களுக்கு வாக்களித்திருக்காங்க. அப்போது இங்கே சரியாக வருது இல்லையா? அவரை நீங்கள் மதிக்காததுக்கு காரணம் இது தான். அவருக்கு நீங்கள் துரோகம் செஞ்சுருக்கீங்க. அனைத்து இந்திய அண்ணா திமுக நம்ம 2ஆக உடச்சிட்டோம், இந்த ஆளுக்கு ஏன் நம்ம மதிப்பு தரணும் அப்படின்ற எண்ணத்தில் நீங்கள் அவரை கண்டுக்கலை. அதே போல் அவருடைய ஆதரவு, அவருடைய எம்எல்ஏக்கள் ஆதரவு நீங்கள் பெற்றிருக்கீங்க. அதனால் உங்களுடைய ஆட்சியை தற்காலிகமாக நிலைநிறுத்தியிருக்கீங்க என்பதை தெரிவித்து, இப்போது உங்களுக்கு தூய சக்தி என்பது பொருத்தமா, தூய சக்தி என்ற பெயர் பொருத்தமா என்று நீங்கள் பார்க்கணும். இன்னொரு நிலையில் நான் வரேன். கிட்டத்தட்ட அரசியல் களத்தில் இன்றைக்கி இலவசங்கள் அறிவித்தால்தான் வாக்கு. ஒரு காலத்தில் ஓட்டுக்கு பணம் கொடுப்பது தவறு, ஓட்டுக்கு நீங்களும் கேட்டிருப்பீங்க, ஓட்டுக்கு பணம் கொடுப்பதும் தவறு, வாங்குவதும் தவறு, குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பவரையும் வாங்குவரையும் பார்த்தா 6 மாதம் ஜெயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேர்தல் ஆணையம் விளம்பரம் செய்வதெல்லாம் பார்த்துருக்க முடியும். ஆனால் அதே தேர்தல் ஆணையத்தை, அதே தேர்தல் ஆணையத்தின் கண்ணிலே விரல விட்டு ஆட்டக்கூடிய விஷயங்கள் இந்த அரசியல் கட்சிகள் செய்கிறது. என்ன என்று கேட்டால் இலவசம். ஓட்டுக்கு பணம் கொடுத்தால் தானே தவறு,
இலவசம் கொடுக்குறேன், நீங்கள் எங்களை என்ன ஒன்றும் பண்ண முடியாது, அது எங்களுடைய கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இலவசத்தை ஆரம்பித்து வைத்தவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர், காலம் சென்ற திரு கருணாநிதி, முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி ஐயா அவர்கள். அதனைத் தொடர்ந்து படிப்படியாக இந்த இலவசங்கள் படிப்படியாக ஏறி அந்த இலவசங்கள் தன் நலனுக்கு கொடுப்பதா அல்லது மக்கள் நலனுக்காக கொடுப்பதா என்ற பல்வேறு பாகுபாட்டில் சென்ற கால அரசியல் சொல்லும். இந்த இலவசங்கள் கட்சி சார்ந்தது, தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தது என்று எதிர்க்கட்சி தலைவர் செல்வி ஜெயலலிதா சொல்வதும், இந்த இலவசங்களுக்கு மையப்படுத்தி எந்த இலவசங்கள் நமக்கு நல்ல ஆதரவை கொடுக்கும், அதனால் என்ன பயன் என்று சொல்லக்கூடிய நிலையில் அந்த இலவசங்கள் இருக்கிறது. அது படிப்படியாக இன்று இலவசங்கள், அரசியல் கட்சி என்ற தேர்தல் என்று சொன்னாலே இலவசங்களை அறிவிக்க வேண்டும். ஆட்சி நன்றாக தருவேன், விலைவாசியை கட்டுப்படுத்துவேன், வேலை வாய்ப்புகளை உயர்த்துவேன், சிறந்த சுகாதார மருத்துவத்தை தருவேன், அனைத்து மக்களுக்கும் வேலை வாய்ப்புகளை நிச்சயம் தருவேன், அனைவருக்கும் சீரான பொருளாதார நிலையை தருவேன் என்றெல்லாம் சொல்லி யாரும் வாக்கு சேகரித்து, இப்போதைக்கு அரசியல்வாதிகளிடம் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் பிரம்மாஸ்திரம் எதுவென்றாக இலவசம். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இலவசத்தை சொல்லிச்சுன்னா அனைத்து இந்திய அதிமுக ஒரு இலவசத்தை தருது. அவங்க 2 பேரும் தீய கட்சி, அவங்க சொல்லிக்கிறாங்க. நீங்கள் தூய சக்தி தானே, ஏன் இலவசத்தை சொன்னீங்க? தீய சக்திகள் இது மாதிரி சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட வாக்கு சேகரிக்கிறாங்க, நீங்கள் ஓட்டு போடாதீங்க, நீங்கள் ஓட்டே எனக்கு நீங்கள் வந்துட்டு இலவசமே தரமாட்டேன், நல்ல ஆட்சியை தருவேன், எல்லா மக்களுக்கும் வேலையை தருவேன், எல்லா மக்களுக்கும் நடுநிலையாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு சேகரிக்க வேண்டியதுதான். நீங்களும் என்ன சொன்னீங்க? பெண்களுக்கு 2500 ரூபாய் தருவேன் என்று சொல்லுங்க, 6 சிலிண்டர் தரேன்னு சொல்லியிருக்கீங்க. எல்லா தமிழகம் முழுவதும் எங்கே பயணித்தாலும் பெண்களுக்கு அனைத்து பேருந்துகளும் இலவசம் சொல்லியிருக்கீங்க. என்ன, அதுக்கப்புறம் பட்டு புடவை இலவசம் சொல்லியிருக்கீங்க. அப்புறம் 1 சவரன் ஏழை பெண்களுக்கு திருமணமாகக்கூடிய நேரத்தில் 1 சவரன் இலவசம் சொல்லியிருக்கீங்க. இன்னும் பல்வேறு இலவசங்கள். அதுக்கப்புறம் பட்டதாரி படித்து பள்ளிகளிலே கல்லூரியிலே படித்து முடித்த பட்டதாரிகளுக்கு பதிவுத்துறையிலே பதிவு செய்த பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 என்று சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இந்த இலவசங்கள்லாம் மக்களை மயக்கக்கூடிய, கவர்ச்சி படுத்தக்கூடிய இலவச அறிவிப்புகள். இதை தேர்தல் ஆணையம் கண்டு காணாமல் ஏன் இருக்குது ஒன்றும் புரியல. இதெல்லாம் நடத்தக்கூடிய சாத்தியமா? இப்போ இலவசத்தை கொடுத்து நீங்களும் தீய சக்திகள் போட்டு தான் நடந்திருக்கீங்க. இங்கே இலவசம் என்பது ஏற்புடையதே இல்லை. நீங்கள் கொடுக்குற இலவசங்கள் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துமா என்று கேட்டால் இல்லை. நீங்கள் இப்போ அறிவிச்சிருக்கிறீங்க, இந்த ஆட்சி கட்டிலில் கையெழுத்து போட்ட உடனே 3 திட்டங்களை அறிவிச்சிருக்கீங்க. அந்த 3 திட்டமே பெண்களுக்கு பாதுகாப்பு படைப்பிரிவு உருவாக்கப்படும் என்று சொல்லியிருக்கீங்க. ஒரு சிறப்பான நிலை. 2வதாக தமிழகம் முழுவதும் 717 மதுக்கடைகளை மூடப்படும் என்று கையெழுத்திட்டிருக்குங்க. அது ஒரு சிறப்பான நிலை. இதில் பின்னாடி நான் வரேன். ஒரு 3 கோப்புகளில் மிக முக்கியமான, அதாவது மக்களை கவரக்கூடிய விஷயத்தில் நீங்கள் போட்டிருக்கீங்க. இந்த மதுக்கடைகள் கோயில், தர்கா, தேவாலயம், பள்ளிக்கூடங்கள், ஹாஸ்பிட்டல், திருமண மண்டபங்கள் அருகிலே இருந்தால் நீங்கள் எடுக்கிறதா சொல்லியிருக்கீங்க. வரவேற்கக்கூடிய விஷயம். ஆனால் அதே தருவாயில் எடுக்கின்ற மதுக்கடைகள் அனைத்தும் வேறு இடங்களில் திறக்கப்படுகிறது. இங்கே பூரண மதுவிலக்கு வேண்டும். நல்ல சமுதாயம் உருகுனா அந்த போதை வஸ்துக்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். போதை பொருள் இல்லாமல் நீங்கள் ஒரு அரசாங்கம் நடத்தும்போது தான் அந்த சமுதாயம் சீராக வளரும். போதையை கொடுத்துட்டீங்கன்னா அவங்க சமுதாயம் எப்படி வளரும்?
அப்போ பூரண மதுவிலக்கு இங்கே சாத்தியமில்லை என்று உங்களுடைய கணக்கு முதல் ஆரம்பத்திலே தெரிகிறது. அதாவது பொதுப்படியாக வந்து நீங்கள் என்ன சொல்லணும், பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்படும், அதற்கு முதற்கட்டமாக ஒரு 1000 கடையை மூடுறேன். அந்த 1000 கடைகள் முக்கியமானவை எது? கோயில், குளங்கள், பள்ளிக்கூடங்கள், ஹாஸ்பிட்டல், சத்திரங்கள், இப்படி அருகிலே இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகள் எடுக்கப்படும், மூடப்படும், அதை மீண்டும் திறக்கப்பட மாட்டாது என்று உங்களுடைய அறிக்கை இல்லை. பொதுவாக வந்துட்டு நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, 717 மதுக்கடைகள் தமிழகம் முழுவதும் ஒரே ஆணையில் மூடப்படும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க. இது வந்துட்டு மறுபடியும் இந்த கோயில், தர்கா, அதேபோல் பள்ளிவாசல், தேவாலயங்கள், பள்ளிக்கூடங்கள், திருமண மண்டபங்கள், ஹாஸ்பிட்டல்கள்லாம் இல்லாத இடத்துல மீண்டும் திறப்பதாக நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது தகவல். பூரண மதுவிலக்கு தான் வந்து நிச்சயமாக வேண்டும். பூரண மதுவிலக்கு இல்லைன்னா இந்த வருங்கால இளைஞர்களை, வருங்கால சந்ததிகளை நம்ம சரியான பாதைக்கு இட்டு செல்ல முடியாது. ஆகவே இந்த பூரண மதுவிலக்கு கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும். அடுத்தபடியாக நீங்கள் சொல்கிற இன்னொரு இலவசம், தமிழகம் முழுவதும் எந்த பஸ்ஸில் ஏறினாலும் பெண்களுக்கு இலவசம். இது வந்து மோசமான ஒரு இலவசம். இது தமிழகத்தை வந்துட்டு மிகப்பெரிய அகால பாதாளத்தில் சென்று அடையக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கிறது. ஆகவே நீங்கள் என்ன செய்யணும், ஆண்களும் போடுறாங்க ஓட்டு, பெண்களும் ஓட்டு போடுறாங்க. நீங்கள் என்ன செய்யணும், அதிகப்படியாக மக்கள் கேட்பதெல்லாம், மக்கள் வந்து எந்த கட்சியுமே எங்களுக்கு இலவசமாக கொடுங்கன்னு மக்களை கேட்கல. நீங்கள் தான் மக்களை வந்துட்டு சீரழிக்கிறீங்க. நீங்கள் இலவசத்தை அறிவிச்சிட்டு நீங்கள் பணத்தை கொடுத்துட்டு, நீங்கள் அரசியல்வாதி பணத்தை கொடுத்தா வாங்க தான் செய்வோம். அவன் என்ன சொல்கிறான், கோடி கோடியாக சம்பாதிக்க, அங்கே பாருங்க நல்லா தெளிவாக சொல்கிறேன், கோடி கோடியாக சம்பாதிக்கிறான் அரசியல்வாதி. அதில் 500 1000 கொடுக்கட்டுமே என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறான். களத்தில் இறங்கி ஆய்வு செஞ்சு பாருங்கள். எல்லா கட்சிக்காரர்களும் களத்தில் இறங்கி ஆய்வு செஞ்சு பாருங்கள். அதே போல் நீங்கள் வந்து இலவசத்தை மக்களை கேட்டால் சொல்கிறீங்க, ஓட்டு போடுறது மட்டும் தான் நீங்கள் கேட்குறீங்க. இலவசம் மக்களே நான் இதை அறிவிக்கப் போகிறேன், இது ஏற்புடையதா அப்படின்னு யாருன்னா கேட்குறீங்களா? கேட்டால் அதுக்கு ஒரு அறிக்கை ஒன்று தயாரிக்கிறீங்க. எப்படின்னா, தேர்தலுக்கு முந்தைய நாங்கள் வந்து மக்களிடம் எந்தெந்த இலவசங்கள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களிடம் வந்துட்டு ஆலோசனை பண்ணி மக்கள் சார்பாக தான் இந்த இலவசங்கள் அறிவிக்கப்படுகிறது. அதுக்கு ஒரு பிட்டு. இதெல்லாம் தவிர எந்த மக்களையும் இலவசங்களை கேட்கவில்லை. சரியான விலைவாசி, அதாவது பொருளாதார கட்டுப்பாடு, பொருளாதார விலையற்ற கட்டுப்பாடு வேண்டும் முதல்ல. ரெண்டாவது, இங்கே தேவையான இலவசம் 1ஆம் வகுப்பு முதல் கல்லூரி படிக்கும் வரை அனைவருக்கும் சீரான, சிறப்பான, நடுநிலையான சமச்சீர் கல்வியை வழங்க வேண்டும். அதாவது தனியார் பள்ளிகளுக்கு, கான்வென்ட் பள்ளிகளுக்கு இணையாக, சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு இணையாக இங்கே அரசு பள்ளிகள் இயங்க வேண்டும். அனைத்து மக்களும் அரசு பள்ளியில் தான் சேர்க்கணுமே தவிர தனியார் பள்ளியில் சேர்க்கக்கூடாது. தனியார் பள்ளிகள் தானாகவே இழுத்து மூட வேண்டும். அப்போ அரசு பள்ளியில், அரசு கல்லூரியில், அரசு பள்ளியில் இந்த கல்வி நிலைப்பாடு தவறாக இருக்கிறது. அதனால் மக்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால்தான் அரசு பள்ளிகளில் நிறைய பேர் வந்து சேர்றதில்ல. இப்போது அரசு பள்ளிகளை விட தனியார் பள்ளிகள், தனியார் கல்லூரிகள் தான் அதிகம் நம்ம நாட்டில். அப்போது சீரான, சிறப்பான கல்வியை நீங்கள் வழங்கணுன்னா அதுக்கு நடுநிலையான சிபிஎஸ்சிக்கு இணையான கல்வியை அரசு பள்ளிகளில், அரசு கல்லூரிகளில் தர வேண்டும். அப்போது தான் வந்துட்டு மக்களுக்கு வந்து ஒரு நல்ல சிறப்பான திட்டமாக அமையும். இங்கே டெய்லி கஷ்டப்படுற ஒரு பெண்மகள், அந்த கணவன் சரியில்லை என்றாலும் கூட அந்த பெண்மகள் 10 வீடு 5 வீடு 10 பாத்திரங்கள் துலக்கி, கடைக்கண்ணிகளை போய் பெருக்கி, குப்பைகளை வாரி, ஹோட்டலில் போயிட்டு டேபிளில் சுத்தம் பண்ணுற வேலை, நிறைய வேலைகளை செஞ்சு அவங்க கஷ்டப்பட்டு ப்ரைவேட்டு காலேஜில், ப்ரைவேட்டு பள்ளிக்கூடங்களில் படிக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும், நிச்சயமாக தெரியும். தெரியாதுன்னா யாரும் தட்டி கழிக்க முடியாது. அப்போ அரசு பள்ளிகளில் யார் படிக்க வைக்கிறாங்க தெரியுங்களா? அதாவது அதையும் மீறி நம்ம வந்துட்டு படித்தா படிக்கட்டும்,
படிக்கலைன்னா போகட்டும் அப்படின்ற நிலைப்பாட்டில் தான் வந்துட்டு இங்கே அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்க வைக்கிறாங்க. அப்போது இந்த நிலையை மாற்ற வேண்டும். எல்லா மக்களுக்கும் அரசு பள்ளியில், அரசு கல்லூரியில் 100% இலவச கல்வியை நீங்கள் தரமான கல்வி வாங்கினீங்கன்னா, இங்கே பிரைவேட்டு கல்லூரிகள், பிரைவேட்டு காலேஜுகள் மூடப்படும். இது தேவையான இலவசம். அடுத்து சுகாதாரம். சீரும் சிறப்புமான இந்த முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டம், முதல்வன் காப்பீட்டுத் திட்டம்லாம் எல்லாத்தையும் அடிப்படையிலே எல்லாத்தையும் எடுத்துட்டு, உயிர் போகும் தருவாயில் மிகப்பெரிய உயிருக்கு பாதிப்பாக வரக்கூடிய அரசு ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய அனைவருக்கும் எந்த எந்த கேள்வியுமின்றி, எந்த தங்கு தடையின்றி நீங்கள் வந்துட்டு முதன்மையாக உயர்தர சிகிச்சை, உயிர் காக்கும் மருத்துவத்தை இலவசமாக வழங்க வேண்டும். இது 2வது. அனைத்து பேருந்துகளிலும் குறைஞ்சபட்ச கட்டணம், ஆண் பெண் என்று பாலினம் பாராமல், ஆணுக்கு பெண்ணுக்கு இலவசம், ஆணுக்குன்னா ஆணும் தான் ஓட்டு போடுறாங்க. ஆண் இல்லாமல் வீடு இருக்கா? ஆண் இல்லாமல் நாடு இருக்கா? முதல்ல புரிஞ்சிக்கங்க எல்லாருமே. இப்போ பெண் மகளுக்கு நீங்கள் வந்து தமிழகம் முழுவதும் இலவசம்னா, அப்போ ஆண் மகன் தான் வெளியில் போயிட்டு வேலை செய்கிறான். அப்போ 2 பேருமே வெளியில் போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே கொள்ளைகள் நிறைய நடக்கும். ஒரு கணவன் வந்து வெளியில் போகிறார், வேலைக்கு போகிறாருன்னா, பெண் மகள் வந்து இருக்கிற வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு திடீர்னு வீட்டில் ஒரு சண்டை வருதுன்னா, அந்த பெண் வந்து என்ன பண்ணுவாங்க, திடீர்னு அம்மா வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நிறைய குடும்பத்தில் குழப்பம் வரும். ஏற்கனவே வந்துட்டு இங்கே சிட்டியில் மட்டுமே வந்து இலவசன்றப்போ பல்வேறு பிரச்சனைகளில் லேடிஸ்லாம் வந்து நிறைய பேர் வீட்டில் தங்கறதில்லை. ஆகையினால் இந்த இலவச பேருந்து அறிவிப்பை தவிர்த்துவிட்டு குறைஞ்சபட்ச கட்டணம், எங்கு சென்றாலும் குறைஞ்சபட்ச கட்டணம், அது நகரத்திலேயே இருந்தாலும் சரி, கிராமப்புறத்தில் இருந்தாலும் சரி, அனைவருக்குமே வந்து குறைஞ்சபட்ச கட்டணம் நிர்ணயிங்க. அது வந்து அரசுக்கும் நல்லது, அந்த பேருந்து துறைக்கும் நல்லது, மக்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். மொத்தமாக இலவசமாக கொடுக்குற நீங்கள் ஏன் குறைஞ்சபட்ச கட்டணம் தர முடியும் இல்லையா? அந்த குறைஞ்சபட்ச கட்டணத்தில் ஒரு நல்ல நிர்வாகத்தை செய்ய முடியும், கடன் வாங்காமல் பேருந்து துறையை இயக்க முடியும், மக்கள்கிட்டே நல்ல பேர் வாங்க முடியும். இது நீங்கள் அப்போது இந்த மகளிருக்கு எங்கு சென்றாலும் இலவசம் என்ற அறிவிப்பை தடை செய்ய வேண்டும். அனைவருக்கும் குறைஞ்சபட்ச கட்டணம் எவ்வளோ உங்களால் குறைக்க முடியும். இப்போ இலவசமே தரீங்க, அந்த இலவசத்தில் நீங்கள் கடன் வாங்கி தானே ஏற்றுக்கிறீங்க. அதுபோல் குறைஞ்சபட்ச கட்டணம் ஒரு 5 ரூபான்னு வச்சுக்கலாம். எங்கே ஏறினாலும் பெண்களுக்கு எங்கே இறங்கினாலும் ஒரு 5 ரூபா வச்சுக்கோங்க, நல்லா சிறப்பாக இருக்கும். ஒரு ஊருக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு பெண்களுக்கு குறைஞ்சபட்ச கட்டணம் எந்த ஊருக்கு வேணாலும் போடலாம், ஒரு 100 ரூபா. இல்லைன்னா அது கூட நீங்கள் ஸ்டேஜ் வாரியாக பிரித்து இவ்வளோ தான் பெண்களுக்கு இவ்வளோ தான் கட்டணும், ஆண்களுக்கு இவ்வளோ கட்டணம் கூட நிர்ணயிச்சிக்கலாம், தவறில்லை. அப்போ வந்துட்டு அந்த பேருந்து துறை, அரசு போக்குவரத்து கழகம் சிறப்பாக செயல்படும் என்பது தான் என்னுடைய வாதம். இந்த இலவசம் வந்து மக்கள் யாரும் கேட்கல. அடுத்த பட்டமாக வந்துட்டு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் 6 சிலிண்டர், இந்த 6 சிலிண்டர்லாம் சாத்தியம் இல்லாத ஒன்று, அதை வாபஸ் வாங்கணும். இலவசங்களே தேவையில்லை. அடுத்த கட்டமாக வந்துட்டு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்கும் பட்டு போடுவேன், நகை, இதெல்லாம் வந்துட்டு தவறான ஒரு செயலாகும். மக்கள் வந்து யாருமே இலவசத்தை கேட்கவில்லை. ஆரோக்கியமான அரசியல் தாருங்க, ஆரோக்கியமான அரசு தாருங்கள். அதே போல் மின் கட்டணம்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. மின் கட்டணம் என்ன சொல்கிறீங்க? 500 யூனிட்டு பயன்படுத்துவதற்கு 200 யூனிட்டு மின்சாரம் இலவசம். அப்போது உங்களுக்கு நிதி நெருக்கடி வருமா வராதா? கடன் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? இந்த இலவசம் யார் கேட்டது? இலவசத்தை வீடுகளுக்கு கொடுத்து விட்டு அந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் வந்து கடை வச்சு நடத்துகிறாங்க, வியாபார ஸ்தலத்துக்கு செல்கிறாங்க, ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறாங்க. அந்த கம்பெனிங்க என்ன பண்ணுவீங்க, வீடுகளுக்கு இலவசம் சொல்லிவிட்டு கம்பெனி வச்சுருக்கிறவங்களுக்கு, வியாபார ஸ்தலங்களுக்கு, தொழிற்சாலைகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து மின்கட்டணத்தை உயர்த்திடுவீங்க. அந்த மின்கட்டணத்தை உயர்த்தும் பொழுது அவங்க தயாரிக்கக்கூடிய பொருட்களுக்கு விலை உயரும். அதை மறுபடியும் மீண்டும் வந்து மக்களையே வந்து பாதிக்கும். உங்களுடைய கணக்கு நாங்கள் வீடுகளுக்கு இலவசமாக கொடுத்துட்டோம், கம்பெனிகள்லாம் வந்துட்டு நாங்கள் விலை ஏற்றிட்டோம், ஒன்றும் மக்களுக்கு நான் எதுவும் ஏற்றலை சொன்னால்
கம்பெனிக்கு ஏற்றுற விலை வந்துட்டு மக்களை தான் வந்து சேரும், மக்களை தான் வந்து பாதிக்கும். ஆகவே இலவசத்தை தவிர்த்துவிட்டு கூடுமான வரைக்கும் வீடு இது இலவச மின்சாரம் யாருக்கு தேவை? அந்த குடும்பங்கள், அதாவது யாருமே இல்லாத ஒரு தனியாக வாழக்கூடிய வயதானவர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இலவச மின்சாரம் தரலாம். பிள்ளைகள் இல்லை, அவர்கள் தனியாக வாழ்கிறாங்கன்னா அவங்களுக்கு இலவச மின்சாரம் தரலாம். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தரலாம். மற்றபடி நீங்கள் யாருக்கும் தர வேண்டிய அவசியம் இல்லை. குறைஞ்சபட்ச கட்டணம் நீங்கள் வழங்கினாலே போதுமானது. அடுத்த கட்டமாக மாது சூது, அதாவது போதை வஸ்துக்களை கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் குழு அமைச்சிருக்கீங்க. இன்னொரு இந்த பட்ஜெட் போடுறப்போ ஒரு தவறு செய்கிறாங்க எல்லாருமே. இந்த எல்லா அரசாங்கம் பொதுவாகவே அரசாங்கம் என்ன தவறு செய்யுதுன்னா, விலைவாசியில் வந்து எதுக்கு நாங்கள் வரி போடல, ஆனால் பீடி சிகரெட்டு அதே போல் வந்துட்டு இந்த சாராயத்துக்கு நாங்கள் வந்துட்டு வரி அதிகப்படியாக போட்டிருக்கோம். இந்த முறை வந்து ஒரு 15 விழுக்காடு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். அதனால் வந்து எந்த குடிமகனும் குடிக்க மாட்டான், எந்த புகைப்பிடிப்பவனும் பிடிக்க மாட்டான், எந்த போதை வஸ்துக்களை பயன்படுத்துவனும் பிடிக்க மாட்டான் என்று உங்களுடைய தவறான கணக்கு. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. அவர்கள் என்ன செய்வாங்க, நீங்கள் போட்டிங்கன்னா அதை தான் முதன்மையாக பண்ணுவான். சம்பாதிக்கணும், எல்லாமே ஏழ்மை, எல்லாருமே வந்து படித்த அறிவாளி, படித்த முட்டாளன் இருக்கான், படிக்காத அறிவாளியும் இருக்கான். அதில் வந்துட்டு இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய சூழலில் குடிகாரன் எப்போவுமே வந்துட்டு ஒன்றுத்துக்கு அடிமையாயிட்டானா அவன் அதுக்கு தான் முதன்மை ப்ராரிட்டி தருவானே தவிர குடும்பத்துக்கு முதன்மையான இதுவை தரமாட்டான், பங்களிப்பை தரமாட்டான். நீங்கள் அப்போ என்ன சொல்லுவீங்கன்னா, மக்கள் அப்பா பரவாயில்ல, பீடி சிகரெட்டெலாம் இனிமேல் வந்து எவனை குடிக்க மாட்டான், எல்லாம் ஒழுங்காக வந்து வீட்டுக்கு கொடுத்துருவாங்க காசு, இனிமேல் வந்து இப்போ அரசு நல்ல திட்டத்தை அறிவிச்சிருக்கு, சூப்பர் சூப்பர் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அப்படி தவறு. நீங்கள் அதில் எவ்வளோ ஏற்றுறீங்களோ அது வந்துட்டு அந்த அளவுக்கு குடிகாரன் நிச்சயமாக குடிப்பான். அதன் மூலம் கவர்மெண்ட்டுக்கு, அரசாங்கத்துக்கு வருமானம் வருகிறது. அவன் அந்த சம்பாதிக்கும் வருமானத்தை அங்கே கொடுத்து விட்டு மிச்சத்தை வந்து வீட்டுக்கு கொடுப்பானே தவிர மீண்டும் அந்த குடும்பங்கள் தான் பாதிக்கிறது. எனவே அறவே வந்துட்டு இந்த போதைப் பொருட்கள் மேலே செலுத்தப்படும் வரியை குறைக்க வேண்டும். போதைப் பொருட்களை ஒன்று இல்லாமல் செய்யுங்கள் அல்லது குறைத்து கொள்ளுங்கள். அப்போது போதைக்கு தான் வந்து இங்கே அடிமையாகிறேன்னு உங்களுக்கு எல்லாருமே தெரியுது. அப்போது போதைக்காரர்கள் கண்டிப்பாக வந்து போதைக்கு அடிமையாகணும், கண்டிப்பாக அந்த போதை செயலை தான் ஈடுபடுறான். அதன் மூலிமா வந்து அவனுக்கு வந்து குடும்பம் முக்கியமாக தெரியல, அவனுக்கு அடுத்த கட்டமாக வந்து நாடு முக்கியமாக தெரியல. அவன் சம்பாதிக்கிற பணத்துக்கு முதல்ல குடிக்கணும், சாப்பிட்றானோ இல்லையோ குடிக்கணும், அவன் பீடி பிடிக்கணும், சிகரெட் பிடிக்கணும், அதே போல் அந்த பான் பராக் போடணும், எல்லாமே சகஜமாக நடந்துகிட்டு இருக்குது. இது மேலே போடுற வரிகளுக்கு நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டிங்கன்னா அப்போ வந்துட்டு அவன் வந்துட்டு போதுமான அளவுக்கு தன்னுடைய செலவுக்கு எடுத்துக்கிட்டு மிச்சத்தை குடும்பத்துக்கு கொடுப்பான். அப்படி இல்லைன்னா போதை இல்லாத சமுதாயத்தை உருவாக்கணும். அதே போல் வந்துட்டு போதை இல்லாத சமுதாயத்தை உருவாக்கணும்னா டாஸ்மார்க்கை முதல்ல எடுத்து மூடணும், பூரண மதுவிலக்கை கொண்டு வரணும். இங்கே போதைப் பொருட்களே இங்கே தமிழகத்தில் யாரும் இருக்கக்கூடாது. அப்படி பயன்படுத்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வாழ்நாள் வரைக்கும் சிறை என்று நீங்கள் ஒரு சட்டத்தை போட்டபோது இங்கே வந்து போதை வஸ்துக்கள் உள்ளே வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதே போல் வந்துட்டு இதெல்லாம் பண்ணாலும் வந்துட்டு கள்ளச்சாராயங்கள்லாம் தலைவிரித்து ஆடுகிறது என்று ஒரு விதிகள் வருகிறது. அப்போ அந்த கள்ளச்சாராயத்தை கள்ளச்சாராயம் காசுறவன் நீங்கள் பிடிப்பட்டீங்கன்னா அவனை மறுபடியும் வந்துட்டு போலீஸ்காரர்கிட்ட துட்டு வாங்கிட்டு கோர்ட்டில் ஃபைன் கட்டிட்டு அவங்க வெளியே விடக்கூடாது. அவங்க வாழ்நாள் வரைக்கும் வந்து வெளியே வராத வரைக்கும் அவங்க சிறையில் போடணும். அப்போ வந்து இது கடுமையான சட்டங்கள் இருக்கும்போது இங்கே போதை வஸ்துக்கள் கட்டுப்படும், நல்ல சமுதாயம் உருவாகும், நல்ல மக்கள் உருவாவார்கள், நல்ல எதிர்கால சந்ததிகள் உருவாகும், நல்ல தமிழகம் உருவாகும். போதையில் தான் இன்றைக்கி வந்து நிறைய பேர் நல்லா படித்தவனும் சரி, படிக்காதவனும் சரி, பெண்களும் சரி இந்த போதை வஸ்துக்கு நிறைய அடிமையாகி இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக அந்த போதை வஸ்துக்கள் மேலே பெரிய வரி போட்டிங்கன்னா அது யாரை பாதிக்குதுன்னா கடைசியில் மக்களை தான் பாதிக்குது. இது ஒரு தவறான கணக்கு. ஆகவே பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும். அதே போல் வந்து நல்ல சாலைகளை போட வேண்டும். இரவு நேரங்களில் மக்கள் அதிகப்படியாக நடமாடக்கூடிய இடங்களில் நிச்சயமாக ஒரு தெருக்களில் நிறைய இடங்களில் இரவு நேர விளக்குகள் எரிவதில்லை.
அந்த இரவு நேர விளக்குகள்லாம் சரியாக எரிகிறதா இல்லையா என்று ஆய்வு செய்து அந்த தெரு விளக்குகள்லாம் கிட்டத்தட்ட வந்துட்டு 500 1000 மீட்டருக்கு ஒரு லைட்டு போட்டிருக்கீங்க ஒரு ஒரு ஊரில். அதாவது 1 கிலோமீட்டருக்கு ஒரு லைட்டு. அப்படிலாம் போடக்கூடாது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 மீட்ரு 100 மீட்டர் 100 மீட்டருக்கு ஒரு லைட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்திலும் இரவில் மின் விளக்கை செலுத்த வேண்டும். சரியாக வந்துட்டு தமிழகத்தில் உள்ள எல்லா இடத்துக்களும் சரியான தரமான தார் சாலைகளை போட வேண்டும். அந்த தார் சாலை எடுக்கும் டெண்டர்காரர் சரியாக இந்த இந்த வருஷத்துக்குள்ளே அது பேர்ந்து வந்துடுச்சுன்னா அந்த டெண்டர் எடுத்தவரை மீண்டும் அந்த தார் சாலையை போட்டு தர வேண்டும் என்று அரசாணையிட வேண்டும். அதேபோல் தோண்டின பாலத்தையே தோண்டின குழியே தோன்றது. அதனால் அரசுக்கு நிறைய பணம் செலவாகுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய முரண்பட்ட கருத்துக்கள், முரண்பட்ட செயல்கள் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே ஒரு நல்ல அரசு எப்படி இருக்க வேண்டும்? தீய அரசு, தூய அரசு. தூய சக்தி, தீய சக்திலாம் இங்கே ஒன்றும் கிடையாது. தீய சக்தி என்பது இங்கே வந்து நம்ம ஆதாம் யாவல் காலத்தில் வாழலை, ராமாயண யுக காலத்தில் வாழலை, பிதாமகர் வாழ்ந்த காலத்தில் இப்போ வாழலை. இப்போ வாழுறது சாதாரண மனுஷன், கலியுகத்தில் வாழ்கிறோம். அப்போது ஒரு தூய சக்தி, ஒரு தூய அரசியல்வாதி எப்படி இருக்கணும்னா, லஞ்ச லாவணியம் வாங்காமல், அரசு துறையில் எங்கே போனாலும் லஞ்சம், எல்லா துறையிலும் லஞ்சம், லஞ்சம் இல்லாத துறையே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே ஆன்லைன் சொல்கிறீங்க. தமிழகத்தில் முதல்ல நீங்கள் வந்து எந்த தலைமுறையிலேருந்து எந்த தலைமுறை வரைக்கும் படிச்சிருக்கு, இப்போ எவ்வளோ படிச்சிருக்காங்க, எல்லாமே ஆன்லைன் சாத்தியமா என்பதெல்லாம் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஆலோசிக்க வேண்டும். நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அரசியலில் வந்து நம்ம பேசணும்னா பேசிகிட்டே போகலாம். நிறைய குறைபாடுகள் இருக்கிறது. அதாவது நிறைகளை விட நிறைகள் 10%, குறைகள் 1000, அதாவது 990% குறைகள் இருக்கிறது. இந்த குறைகளெல்லாம் வந்து தீர்க்கணும்னா அப்போது நல்ல அரசியல்வாதிகள் வேண்டும், சமூக சிந்தனை உள்ளவர்கள் வேண்டும், தூய சிந்தனை உள்ளவர்கள் வேண்டும், தன்னை நாட்டுக்காக அர்ப்பணிக்கும், தன்னுடைய உடைமைகளை சென்ற சுதந்திரம் பெறும்பொழுது சுதந்திர போராட்டத்தில் தன்னுடைய உடைமைகளையும் உயிர்களையும் தியாகம் செய்த நம்மளுடைய முன்னோர்கள் தற்போது அப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பணம் சம்பாதிக்கணும், ஒரு எம்எல்ஏ பதவி வந்துச்சுன்னா அது மூலிமா வந்துட்டு பல 23 லட்சம் ஒரு எம்எல்ஏவுக்கு வந்து 50 லட்சம் செலவு பண்ணால் அது வந்து ஆட்சி முடிவதற்குள்ளே ஒரு 2 லட்சம், ஒரு 50 லட்சம், இல்லை 1 கோடி சம்பாதிக்கணும். அந்த நோக்கத்தில் தான் வந்து இன்றைக்கி எம்எல்ஏவாக ஆகிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. மக்களே, தமிழக முதல்வருக்கு இதை வந்து நான் நினைவூட்டுறேன். எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சரியான நிலையில் மக்கள் வாக்களித்திருக்கிறார்களா என்று இல்லை. ஆகவே தூய சக்தி என்றால் என்னவென்று கேட்டால், தூய ஆட்சி அப்படின்னா விலைவாசி கட்டுப்படுத்துவேன், இலவசங்களை வழங்க மாட்டேன், நல்ல பள்ளி கல்வியை தருவேன், நல்ல சுகாதாரத்தை துறையை தருவேன், மக்கள் வாழ்வதற்கு சிறந்த பொருளாதாரத்தை உருவாக்குவேன், வேலை வாய்ப்புகளை உருவாக்குவேன், நல்ல சாலைகளை உருவாக்குவேன், நல்ல பயண சாலைகளை உருவாக்குவேன், நல்ல பேருந்து நிலைகளை உருவாக்குவேன், அதே போல் வந்து தடையில்லா மின்சாரத்தை உருவாக்குவேன், அனைவருக்கும் கல்வி இலவசம் என்றதை உருவாக்குவேன், அனைவருக்கும் வீடு இருக்கிறது என்ற இலவசத்தை அனைவருக்கும் வீடு என்ற திட்டத்தை உருவாக்குவேன். இப்படி பல்வேறு நல்ல திட்டங்கள் இருக்கிறது. இந்த திட்டத்துக்கெல்லாம் நம்ம அரசிடம் வந்துட்டு வருமானம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆனால் அரசாங்கிடம் நிறைய வரி இருக்கிறது. நிறைய வரிகள் வந்துட்டு அரசிடம் வந்து சேர்கிறதா என்று கேட்டால் இல்லை. நிறையா வரிகள் வந்துட்டு அது வந்துட்டு எப்படி போகுதுன்னே தெரியல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கிறது. ஆகவே தூய ஆட்சி என்பது நான் கடைசியாக சொன்ன விஷயங்களை. ஆகவே நீங்கள் வந்து தூய ஆட்சி, தூய சக்தியா தீய சக்தியா என்று கேட்டால் எனக்கு தெரியவில்லை. ஆகவே உங்கள் மனசாட்சி தான் அது சொல்லும். உங்கள் மனசாட்சியிடமே அதை விட்டு விடுகிறேன். இப்போ தூய சக்திக்கு நீங்கள் வந்திருக்கீங்களா, தீய சக்தியாக வந்திருக்கீங்களான்னு நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும், என்னுடைய பார்வைக்கு தீய சக்தியின் ஆதரவை பெற்று நீங்கள் முதலமைச்சராக தான் ஆகியிருக்கீங்களே தவிர, தூய சக்தியோடு தூய நிலையோடு நீங்கள் முதலமைச்சர் ஆகவில்லை, மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை
என்பதை தெரிவித்து உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். அதேபோல் இந்த மக்கள் என்னுடைய பதிவை இந்த அரசியலில் ஏன் இது வரைக்கும் மக்கள்லாம் கலந்து கொள்ளவில்லைன்னா, இந்த அரசியலில் பேசினாலே சண்டை சாடிகள் வருகிறது, கொலை கொள்ளைகள் நடக்கிறது, குற்றங்கள் நடக்கிறது, ஒருவரை ஒருவர் வெட்டி கொள்கிறார், ஒருவர் ஒரு மாய்த்து கொள்கிறார்கள் என்பதெல்லாம் பல்வேறு பிரச்சனைகளால் எதிர்க்கட்சிகளுக்குள்ளே சண்டை போட்டு அடித்து கொள்வது, மண்டை உடைத்து கொள்வது, கையை உடைத்து கொள்வது, உயிரை மாய்த்து கொள்வதெல்லாம் பல்வேறு நிலை. அதனால் மக்கள் அரசியலுக்கு வர பயப்படுறான். அரசியல் தலைவர்கள் யாரும் இல்லாமல் தமிழ்நாட்டில் நல்ல தலைவர், நல்ல பண்பு உள்ளவர்கள் உள்ளார்கள், நல்ல தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள்லாம் மக்கள் தேர்ந்தெடுப்பதற்கு மனமில்லை. சினிமாவில் நடிச்சிட்டா அவர் நல்லவராக, சினிமாவில் ஹீரோவாக நடிக்கிறார், கதாநாயகனாக நடிக்கிறார். அவர் சினிமாவில் அவரே தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வந்தால் நல்ல ஆட்சி நிர்வாகத்தை கொடுப்பார், நம்ம நினச்சதெல்லாம் எதிர்பார்த்ததெல்லாம் செஞ்சு தருவார் என்று தவறான கண்ணோட்டத்தில் மக்கள் இருக்காங்க. தமிழக மக்கள் அனைவருக்கும் நான் ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன். அதாவது இந்த அரசியலில் எல்லாருமே நல்லவரும் இல்லை, கெட்டவரும் இல்லை. யார் ஒருவர் ₹1 கூட, அதாவது சரியான கணக்கு, தங்களுடைய சொத்து கணக்கு காட்டுகிறார்களோ, யார் ஒருவர் தன்னுடைய பெயர், அதாவது அவங்களுக்கு குடும்ப சொத்தையே காட்டணும். ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் போட்டிடுறாருன்னா அந்த குடும்பத்தில் உள்ள அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, அவருடைய இரத்த உறவுகள் எவ்வளோ சொத்து வச்சுருக்கு, அந்த சொத்து இவ்வளோ தான் இருக்குது, நான் சென்ற ஆண்டில் என்னோடய சம்பளத்தெல்லாம் இவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படின்னா அவர் தான் தூய சக்தி, தூய அரசியல்வாதி. இதை இல்லாமல் இந்த கணக்கெல்லாம் காட்டாமல், இரத்த உறவுகள் கணக்கெல்லாம் காட்டாமல் அரசியலுக்கு வந்தாங்கன்னா அது தீய சக்தியாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஆகவே எல்லா மக்களும் வருங்காலத்தில் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். அதே போல் இந்த இலவசங்கள் மேலே ஆசைப்பட்டு வாக்களிக்கக்கூடாது. யார் நல்ல ஆட்சியை தருவார்கள், நல்ல மக்கள் நிலையை தருவார்கள் என்று நீங்கள் முதல்ல பார்த்து கொண்டு வாக்களிக்க வேண்டும். இந்த பதிவு ஒரு சமுதாய சிந்தனை போகக்கூடியது. இந்த நிலைகள்லாம் என்னாலையும், நான் கூட முதலமைச்சர்னா நான் சொல்கிறத நிச்சயமாக நிறைவேற்றுவேன். எனக்கு உங்கள் கட்சியிலோ அல்லது எனக்கு மக்கள் ஆதரவு அளித்தால் நான் நிச்சயமாக மக்கள் சேவை ஆற்ற கடமைப்பட்டுள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவு முதலமைச்சருக்கு சென்று சேரும்படியும் மேலும் எதிர்க்கட்சிகளுக்கு சென்று சேரும்படியும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதில் யாரையும் தவறாகவும் குற்றமாகவும் நான் சொல்லலை. அதே போல் முக்கியமாக அரசியலில் வரணுனாலே அடிதடி, சண்டை சாடிகள், உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்ற நிலை தான் இருக்கிறது. என்ற போதிலும் இது துணிச்சலாக போடுகிறேன். எனக்கு எந்த உயிர் பங்கமும் ஏற்பட்டாலும் இந்த அரசியல்வாதிகளே பொறுப்பு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.